ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடைய செல்வந்தர் காட்டின் வழியே ஆலயத்திற்கு செல்கிறார். அவ்வழியில் பயணிகள் தங்கி இளைப்பாற இடமும் உணவும் இல்லாமல் தவித்தார்கள். இதை கவனித்த செல்வந்தர் தன் மகனிடம் அனைத்து வேலைகளையும் ஒப்படைத்து ஒரு பங்கு செல்வத்தையும் சில பயணிகளையும் அழைத்துக் கொண்டு காட்டில் குடிலமைத்து உணவு தயாரித்து அங்கே தங்கி வரும் பயணிகளுக்கு உணவு பரிமாறுகிறார். ஆனால் இறைவனை வணங்கிய பிறகுதான் பயணிகளுக்கு உணவு, இல்லை என்றால் கிடையாது. ஒருவரேனும் சாப்பிட்டால்தான் அவர் சாப்பிடுவார், இல்லை என்றால் அவர் சாப்பிட மாட்டார். இப்படி ஒரு கொள்கை வைத்திருந்தார். கால மாற்றத்தால் ஒரு நாள் யாரும் வரவில்லை, அதனால் அவரும் சாப்பிடவில்லை. அந்தி சாயும் நேரம் ஒருவர் வருகிறார். இறைவனை வணங்கிவிட்டு வா, உணவு தருகிறேன் என்றார் செல்வந்தர். இதுவரை இறைவனை நான் வணங்கியதில்லை, இனிமேலும் வணங்க மாட்டேன். வணங்கினால்தான் உணவு என்றால் அந்த உணவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரும் சென்று விடுகிறார். செல்வந்தரும் சாப்பிடாமல் தூங்கினார். அவர் கனவில் இறைவன் தோன்றி, என்னை வணங்காத அவனுக்கு ஒவ்வொரு நேரமும் 25 வருடங்களாக உணவு அளித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை வணங்கவில்லை என்பதற்காக அவனை பட்டினியாக அனுப்பிவிட்டாயே என்று கூறுகிறார். இறைவனை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் பாகுபாடு பார்க்காமல் அருள் புரிவார் என்பதை செல்வந்தர் புரிந்து கொள்கிறார்.